இந்த விவசாயிகள் கொடுக்குற பொருட்கள் வந்து ஏகப்பட்ட கரப்ஷன்ஸ் அப்படின்றது நடக்குது. இது உங்க காதுக்குள்ள வருதா, இல்ல நீங்க அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்குன்னு ஏகப்பட்ட ஒரு கேள்விகள் கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இதோட தொடர்ச்சியா அங்க இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனை பத்தி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறதுனால அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஒரு ஹைப் ஆகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இருக்கிற மெடிக்கல் காலேஜை பத்தி ஒரு விஷயத்த சொன்னார். அங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல அங்க படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்ப்ளீட் ஃபுல் செட்டப்பா இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே பெருசா இல்ல. அப்ப எதுக்கு அந்த மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு? ஏன்னா மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்ப்ளீட் எல்லா செட்டுமே இருக்கணும், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும். ஒரு மெடிக்கல் காலேஜ் எந்த காலேஜ்ல என்ன இருக்கோ இல்லையோ, மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணும் ப்ராப்பரா. ஆனா அந்த மாதிரி ஒரு விஷயம், அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இங்க இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் அவருக்கு எப்படி கிடைக்குதுன்றது தெரியல. ஸோ அப்படி உண்மையிலே இருக்கா இல்லையான்றது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். ஸோ இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜை பற்றியும் அங்கே இருக்கிற விவசாயிகளோட பிரச்சனையை பற்றியும் அந்த விவசாயிகள் கிட்ட வாங்குற பொருட்கள்ல இருந்து இந்த மீடியேட்டர் அவங்க வந்துட்டு அடிக்கிற கமிஷன்ஸை பற்றியுமே கரப்ஷன்ஸை பற்றியுமே வந்துட்டு அவர் டீட்டெயிலாக பேசியிருந்தாரு. ஸோ அந்த ஒரு ஸ்பீச்சுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10